அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, வியாபார பெருமக்களே, ஆங்காங்கே கூடியிருக்கும் பெரியவர்களே, தாய்மார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக வேளாண் திருத்தச் சட்டம் 2020 என்ற சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்துகின்ற மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை இப்பொழுது நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த போராட்டம் நடத்தப்படுவதற்கான காரணம் என்ன என்பது தெரியாமல் இங்கு சுற்றி நின்று வேடிக்கை பார்க்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, வியாபார பெருமக்களே, முஸ்லிம்கள் எல்லாம் ஒன்று கூடி போராடி கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு போராட்டம், முஸ்லிம்களுக்கான போராட்டம் என்று நினைத்து கொண்டு நீங்கள் ஓரமாக ஒதுங்கி நின்று கொண்டிருக்கின்றீர்கள். இது முஸ்லிம்களுக்கான போராட்டம் அல்ல, ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கான போராட்டம். டெல்லியிலே விவசாய பெருமக்கள் பஞ்சாபிலிருந்து, ஹரியானாவிலிருந்து, உத்தரப்பிரதேசத்திலிருந்து லட்சக்கணக்கான விவசாயிகள் டெல்லியிலே இப்பொழுது குவிந்து இருக்கின்றார்கள். அது எப்படிப்பட்ட போராட்டம் என்று சொன்னால், ஆளக்கூடிய ஆட்சியாளர்களை விலங்கி வைத்துக்கொண்டு நம்மை காட்டு மிராண்டிகள் ஆட்சி செய்கிறார்கள், மன நோயாளிகள் ஆட்சி செய்கிறார்கள், நாம் சொல்கின்றதை புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் ஆட்சியாளர்கள் இல்லை என்பதை விளங்கி கொண்டு விவசாயிகள் டெல்லியிலே இப்பொழுது போராட்ட களத்திலே இறங்கியிருக்கிறார்கள். எப்படிப்பட்ட போராட்ட களம் அது? ஒரு நாள், 2 நாள் அல்ல, இன்றைய தினத்தோடு 31 நாட்கள் கடும் குளிரிலே, டெல்லியுடைய குளிர் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, கடுமையான அந்த குளிரிலே ஒட்டுமொத்த விவசாயிகளும் அங்கே குவிந்து இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட பல மைல்களுக்கு நெடுஞ்சாலைகள், டெல்லிக்கு வரக்கூடிய எல்லா நெடுஞ்சாலைகளும் முடங்கி இருக்கிறது. ஒரு காலத்தில் சொன்னாங்க, இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு முன்னாடி இவங்க ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளருடைய நிலையை அவர்கள் விளங்கி கொண்டுதான் உள்ள வந்திருக்கிறாங்க. எப்படி வந்திருக்கிறாங்கன்னு சொன்னா, 6 மாதங்களுக்கு தேவையான உணவுகளோடு. சாதாரண போராட்டம் இல்லை, டெல்லியை ஆட்சி செய்யறவங்களாம் இன்னைக்கு ஆடி போயிருக்கிறான். என்ன இப்படியான ஒரு போராட்டமா? 60 வயசு, 70 வயசு, 80 வயசு, 90 வயசுல உள்ளவங்கெல்லாம் போராட்ட களத்தில் வந்து நிற்கிறாங்க. போராட்ட களத்தில் சிறுநீர் பையோர ஒரு முதியவர் வரார். என்ன காரணம்? அவரால் யூரின் போக முடியல, அந்த ஒரு நோய் அவருக்கு. அந்த பேகை மாட்டிக்கிட்டு போராட்டத்துக்கு வந்துட்டார். வரும்போது இங்கே நம்ம இப்போ பண்ணுறமே இப்படி இல்லை ஆர்ப்பாட்டம். 88,000 டிராக்டர் டெல்லி ஆட்சியாளர்கள் அரண்டு போயிருக்கிறாங்கன்னு சொன்ன சும்மா இல்லை. 88,000 டிராக்டர், 50,000 லாரி, 350 தொழிற்சங்கங்கள் களத்தில் இறங்கி இருக்கிறான். நேற்று மோடி வடை சுட்டுருக்கிறார். எப்பவுமே வடை சுடுவார். எப்போனா உங்களுக்கு நமக்கு பிரச்சனைனா உடனே வந்து மங்கி பாத்துன்ற பேரில் வடை சுட வந்துடுவார். கொரோனாவில் மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. மாநில அரசு காசு கேட்டாங்க, மக்களுக்கு கொடுக்கணும், கொடுங்க, காசு இல்லை, காசு இல்லைன்னாரு. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் வந்து வடை சுட்டுட்டு இருக்கிறார். 20 லட்சம் கோடி நாங்கள் மக்களுக்கு ஒதுக்கி இருக்கிறோம். இந்த மாதிரி நிறைய வடை சுடுவார். உங்களுக்கு அக்கௌண்ட்டில் 15 லட்சம் போடுறேன்னு ஒரு வாட்டி வடை சுட்டார். போட்டாரா? எத்தனை பேர் அக்கௌண்ட்டில் வந்திருக்கு? இதெல்லாம் வடை தான். அவர் ஏற்கனவே டிவி வியாபாரம் பண்ணவர், நிறைய வடை சுடுவார். 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு வாங்கி தரேன்னாரு. வடை சுடுறது தான் எல்லாம். திடீர்னு பார்த்தா ஒரு நாள் நைட்டு வந்து நிற்கிறார். இன்றோடு உங்களுடைய நீங்கள் வச்சிருக்கக்கூடிய 500ம் 1000ம் செல்லாது அப்படின்னாரு. ஆனால் நாங்கள் வச்சிருக்கிற 500 1000 செல்லாதா? என்ன, எதுக்காக அப்படின்னு கேட்ட உடனே பெரிய வடையை சுடுறாரு. எல்லா இடத்துலையும் கருப்பு பணம் நிறைய வந்துருச்சு, கள்ள பணம் அதிகமாகிருச்சு, அதெல்லாம் மீட்டெடுக்க போகிறோம். பொருளாதார நிபுணர்லாம் கேட்குறோம், அது எப்படி நடக்கும்? 500 1000 விட 2000 ரூபாய் பதுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குமே. வடையை சுட்டுக்கிட்டே இருக்கிறார். கேட்டாக்கா அது அவங்களுக்கு புரியலை. எதை சொன்னாலும் இது அவங்களுக்கு புரியல. ஜிஎஸ்டி கொண்டு வந்தார், வியாபாரிகளுக்கு கணக்கு புரியல. யாரா பணம் கட்ட போறா?
நாட்டை ஒசத்த போறேன்னாரு, அவனுக்கு புரியல. சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்தாரு, இது முஸ்லீம்களுக்கு புரியல. பண மதிப்பீடு கொண்டு வராரு, பெரிய பெரிய பொருளாதார மேதைகளுக்கு புரியல. எதை கொண்டு வந்தாலும் இன்னைக்கு விவசாய சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார், இது விவசாயிகளுக்கு புரியல. இவர் எதை கொண்டு வந்தாலும் யாருக்குமே புரியாது. புரியாத ஒரு சட்டத்தை கொண்டு வரக்கூடிய இதை நம்ம படிக்கணும்னு சொன்னா RSS உடைய தலைமையகத்தில் போய் 6 மாசம் ட்ரைனிங் எடுக்கணும், அப்பதான் புரியும். எல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சங்கி கூட்டம் எல்லாம் இன்னைக்கு பாடம் நடத்திட்டு இருக்கிறோம். அது அப்படி இது இப்படி, வேளாண் சட்டத்தை பத்தி உங்களுக்கு தெரியல, விவசாயிகள் எல்லாம் அப்படி ஆயிடுவாங்க. எப்படி ஆவாங்க விவசாயிகள்? அப்படி ஏற்கனவே சொன்னீங்களே, இந்தியாவில் தேனாறு ஓடும், பாலாறு ஓடும், இதை சிங்கப்பூர் மலேசியா மாதிரி ஆக்கிடுவோம். நீங்க இந்த வெயிலில் வந்து நிற்கிறோம், மக்களுக்கு தெரியல. ஏதோ போராட்டம் நடத்துறாங்க முஸ்லீம்கள், இது எங்களுக்கான போராட்டம் அல்ல. டெல்லியிலே கூடியிருக்கக்கூடிய அந்த விவசாய மக்களுக்கு ஆதரவாக ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கான போராட்டம், இது விவசாயிகளுக்கான போராட்டம், மீண்டும் ஒரு புரட்சிக்கான போராட்டம். அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை நாங்கள் கையில் எடுத்திருக்கிறோம். என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியல. வேளாண் சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க, எல்லாத்துக்குமே நல்லதுன்னு இன்னைக்கு அவங்க சொல்றாங்க. எழுதி வச்சுக்கோங்க. இங்க இருக்கக்கூடிய டீ கடைக்காரர், இங்க இருக்கக்கூடிய ஹோட்டல்காரர், இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு வியாபாரிகளுக்கும் சொல்றேன், இந்த சட்டம் இப்பொழுது அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. அரிசி 500 ரூபாய் விற்பான், கோதுமை 500 ரூபாய் விற்பான், ஒவ்வொரு ஆயில் வகைகளும் 1000 ரூபாய் விற்பான். இது சாதாரண விஷயம் இல்லை. இன்னைக்கு விவசாயிகள் கடும் குளிரில் 6 மாச உணவோடு அங்க வந்து களத்தில் இறங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் கடந்த கால பாதிப்பை உணர்ந்திருக்கிறான். பீகார்லங்க அவனுக்கு அடிப்படை ஆதார விலை அது இன்னைக்கு இல்லை. அந்த ஆதார விலை கிடைக்காததுனால பீகாருடைய விவசாயம் இன்னைக்கு செத்து போய் கிடக்குது. இது பஞ்சாப்ல வந்துடக்கூடாது, ஹரியானால வந்துடக்கூடாது, உத்தரப்பிரதேசத்தில் வந்துடக்கூடாது, மத்திய பிரதேசத்தில் வந்துவிடக்கூடாது என்று சொல்லி ஒவ்வொரு விவசாயியும் களத்தில் இறங்கி இருக்கிறான். நீங்க நினைக்கிறீங்க நம்ம சுத்தி நம்ம ஆட்சியாளர்கள் நம்மளை காப்பாற்றிடுவாங்கன்னு? கிழிப்பாங்க. வெங்காயம் விலையேறுது, வெங்காயம் விலையேறிக்கிட்டே இருக்குதா? நம்மளை ஆட்சி செய்யக்கூடிய வெங்காயங்களுக்கு என்ன தெரியும்? நம்ம வந்து 100 ரூபாய்க்கு போய் வெங்காயம் வாங்கணும்னு சொன்ன நமக்கு கஷ்டம். அந்த வெங்காயங்களுக்கு ஏதாவது தெரியுமா? பார்லிமெண்ட்ல பேசுறாங்க நிர்மலா சீதாராமன், நான் வெங்காயமே சாப்பிட்றது இல்லை, இந்த வெங்காயம் சாப்பிட்டா என்ன, சாப்பிடலன்னா என்ன, நீ எதையாவது தின்னு. இப்போ அடுத்து அரிசி விலை ஏறும், கோதுமை விலை ஏறும். நாங்கள் கேட்போம், நீ சோத்தை தான் திங்கிறியா? அது சொல்லும், நான் அரிசியை திங்கிறது இல்லை, நான் கோதுமையை திங்கிறது இல்லை, நான் பார்லியை திங்கிறது இல்லை, நான் கேழ்வரகை திங்கிறது இல்லை, நீ சோத்தை திங்காம வேற என்னத்தை திங்கிறேன்னு மக்கள் கேட்பானா இல்லையா? என்ன, யாரு நம்மை ஆட்சி செய்கிறார்கள், நம்முடைய ஆட்சியாளருடைய நிலை என்ன என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்க புரியாம இருக்கிறீங்க. ஏதோ நம்ம சுத்தி இருக்கிறவங்க, இப்போ நம்ம ஒருத்தர் பிதாமகன், நான் விவசாயிகளுடைய புள்ள, ஒரு பச்சை துண்டை போட்டுன்னு வந்துட்டார். ஆனால் விவசாயிகளை சும்மா சொல்லக்கூடாதுங்க. எதிர்கட்சி ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய எல்லா இயக்கங்களையும் இன்னைக்கு துண்டு போட வச்சு களத்தில் இறக்கி விட்டுட்டாங்க. இந்த போராட்டம் ஓயாது அவர் நினைக்கிறாரு. நம்மால் இங்கே வந்துக்கிட்டு தமிழகத்தில் உள்ளவர், நான் ஃபுல்லாக ஆய்வு செஞ்சுட்டேன், யாருக்கா விளக்கம் வேணும்னா என்கிட்ட வாங்கன்றார். இவர் விளக்கம் கொடுப்பாராம். எனக்கு வேளாண் சட்டம் வந்திருக்கிறது என்ன, வேளாண் சட்டத்தினால என்ன பாதிப்புன்னு சொல்லி நான் விளக்கம் கொடுப்பேன். சின்ன சின்ன கேள்வி கேட்குறாங்க இன்னைக்கு, அதுக்கு இவரால் பதில் சொல்ல முடியுமா? அதானி குழுமம், இது கார்பரேட்டுகளுக்கான சட்டம் என்று சொல்லி தான் நாங்கள் போராட்டத்தை நடத்துகிறோம். கார்பரேட்டுக்காரன் என்ன பண்ணுவான்னா, நீ உதாரணத்துக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் சும்மா நின்று வேடிக்கை பார்க்குறீங்க. என்ன நடக்கும்னு சொன்னால், கார்பரேட்டுக்காரன் அவன் கையில் எடுத்துக்குவான். இது இன்னைக்கு நேற்று இல்லை, 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் பிளான் அவனுக்கு. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்க இன்னைக்கு ஹரியானாவில் பெரிய பெரிய குடோனு உணவுப் பொருட்களை டம்ப் பண்ணுறதுக்கு, ஸ்டாக் பண்ணுறதுக்கு, பதுக்கல் செய்வதற்காக அதானி குழுமங்களால் இன்னைக்கு பெரிய பெரிய குடோன்கள் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய ஆபத்தை நோக்கி இந்தியா போய் கொண்டிருக்கிறது என்பதை உணராமல் ஒட்டுமொத்த இந்தியர்களும் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய, கிட்டத்தட்ட 8,75,000 மெட்ரிக் டன் என்னால் அதில் சேஃப்டி பண்ண முடியும்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் குடோன் கட்டுறாங்க. அவன் ஏன் பஞ்சாப்காரன் உள்ளே வரான் தெரியுமா? ஏன் ஹரியானாக்காரன் உள்ளே வரான் தெரியுமா? அவன் பகுதியில் குடோனை கட்டி வச்சிருக்கிறான். அதுக்கு ரயில்
தனியார் ஒருத்தன் ஒரு குடோன் கட்டுறான், அங்கே போகிறதுக்கு ட்ரெயின் ரூட்டு போட்டு வச்சுக்கிதான் அவன் உணர்ந்துட்டான். இங்கேருந்து இது வெளிநாடுகளுக்கு நம்முடைய பொருட்களை ஏற்ற போகிறானுங்க, டம் பண்ண போகிறானுங்க, விலையை ஏற்றிட்டானுங்கன்னு சொன்னால் என்ன பண்ண முடியும்? விற்க முடியுமா? எல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டம் எப்படின்னு சொன்னால், இதை வந்து மோடி பேசும்போது நம்மால் பேசும்போது அப்படியே ரொம்ப அழகா இது வந்து விவசாயிகளுக்கு வந்து பாதுகாப்பு, பொருளை கொண்டு போய் நம்ம பஞ்சாபில் விற்கலாம், பஞ்சாபில் ஹரியானாவில் போய் விற்கலாம், மகாராஷ்டிராவில் போய், தமிழ்நாட்டில் விற்க முடியுமா? முதல்ல கிறுக்கு பயில்களை விவசாய பொருளை தமிழ்நாட்டு மார்க்கெட்டில் விற்க முடியுமா? இந்த சட்டம் வந்துருச்சுன்னா இன்னைக்குங்க பிஎஸ்என்எல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பிஎஸ்என்எல் என்பது ஒரு பொதுத்துறை நிறுவனம். இந்தியாவில் 50,000 டவர் வச்சிருக்கிறான். 50,000 டவர் வச்சுக்கிட்டு அவனால் 4G சேவையை தர முடியலை. இன்னைக்கு மேலே உட்காந்துக்கிட்டு நாங்கள் தான் ஆட்சி செய்கிறோன்னு சொல்லி எங்கள் கையில் பவர் இருக்குதான். உன் பவரெல்லாம் ஒன்றும் வேகாதுமா இவர் நினச்சிக்கிட்டாரு. நம்ம முஸ்லீம்கள்கிட்ட சொன்னாங்க, ஏப்ரல் மாதம் ஒவ்வொரு வீட்டுக்கும் நாங்கள் கணக்கெடுக்க வருவோம். எதுக்குப்பா கணக்கெடுக்க வருவீங்க? சிஏஏன்னு சொல்லக்கூடிய சட்டத்தை நாங்கள் இயற்றி இருக்கிறோம். ஏப்ரல் மாதம் வீடு வீடாக தட்டுவன்னார். தட்டினாரா? அவர் போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டார். இந்த இவன் எழுந்திரிச்சு வருவானா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு அவன் நிலைமை மாறி போயிருச்சு. இன்னைக்கு டெல்லி எங்கள் கையில் என்னாரு? டெல்லியுடைய காவல்துறை, ராணுவம் எல்லாம் அவங்க கையிலையா? டெல்லி முடங்கி கிடக்கிறது. அதை அவர்களால் மீட்க முடியவில்லை. அடங்கி போயிருக்கிறார்கள், ஆடி போயிருக்கிறார்கள். அப்படியே ஆட்டம் கண்டு போச்சு. நேற்று மோடி பேசியிருக்கிறாரு, 6 கோடி விவசாயிகளிடம் நான் பேசுறேன், எல்லாம் வடதான், சுட்டதெல்லாம் வடதான். 4 பேர் அங்கங்கே உட்கார வச்சுக்கிட்டு பின்னாடி மோடி பேனர். ஏன்னா எந்த விவசாயியாவது பாதிக்கப்பட்டவன, எடப்பாடி மாதிரி ஆளுங்க வருவாங்க, நான் விவசாய மகன் சொல்லி, பாதிக்கப்படக்கூடிய எந்த விவசாயியாவது உங்ககிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்துவானா? கெஞ்சுறாங்க, ஐயா வாங்கய்யா பேசிடுவோய்யா, என்ன உங்களுடைய கோரிக்கை எல்லாத்தையும் வாபஸ் வாங்கு. 3 சட்டங்களை நீ போட்டிருக்கிறிய, 3த்தையும் வாபஸ் வாங்குகின்ற வரை பேச்சுவார்த்தை இல்லை. நடுங்கி போய் ஆடி போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். டெல்லி எங்க கையில் இருக்கு பாரு. இடம் நீப்போம், லட்டி சார்ஜ், தண்ணி அடிக்கிறாங்க, புகை குண்டு வீசுறான், போற வழியில எல்லாம் மக்களை தடுக்கிறான். ஒன்றும் பண்ண முடியல. அவ்வளவு பேர் அங்க வந்து களத்தில் இறங்கி போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். உன் கையில் ஆட்சி இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது என்ற திமிரில் ஆடினாய் என்று சொன்னால் அத்தனையும் அடக்குவோம். விவசாயிகளுக்கு உறுதுணையா நிற்போம். கடைசி வரை இந்த போராட்டம் ஓயாது. உங்களுக்கு எவ்வளவு திமிருன்னு சொன்னா, முஸ்லீம்கள் சிஏஏ போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. டெல்லி ஷாஹீன்பாக் உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த ஷாஹீன்பாக் போராட்டம் நடக்கும்போது இந்த கபில் மிஸ்ரான்னு சொல்லக்கூடிய ஒரு அயோக்கியன் தெருப்பொறுக்கி பிஜேபியில் முக்கிய பொறுப்பில் இருக்கிறாராம். அவன் வந்து போலீஸுக்கு, காவல்துறை அதிகாரிகளுக்கு வார்னிங் கொடுக்குறான். இந்த மக்களை எல்லாம் நீ கலைக்கணும், கலைக்கலன்னு சொன்னால் நாங்கள் கலைப்போம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு அந்த இடத்துல கலவரம் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தவன் எங்கே போனான்? இன்னைக்கு வாயன் இன்னைக்கு வந்து டெல்லியில் உள்ள விவசாயிகள் கிட்ட நீ அதை சொல்ல, காவல்துறை அதிகாரியை மிரட்டி பாரு. ஒவ்வொருத்தரும் குருவாலோட திட்டிட்டு இருக்கிறான். அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு விவசாயி கையிலையும் பெரிய பெரிய வாள் தொங்குது. இவன் போய் பேசுனா சங்க அறுத்துருவான். போய் பேசுறா நீ மக்கள் கிட்ட, படம் காட்டுறீங்களா? இந்த போராட்டம் என்பது இப்பதான் ஆரம்பித்திருக்கிறது. இனிதான் மிகப்பெரிய பூகம்பம் இருக்கிறது. நீங்கள் தூங்க மாட்டீர்கள், உங்கள் உறக்கம் கலைக்கப்படும். இந்தியாவை பொங்கியலும் மிகப்பெரிய போராட்ட களங்களை சந்திப்போம் அறிவிச்சிருக்கிறாங்க விவசாயிகள். நம்மளே எவ்வளவு திட்டமிட்டு போறாங்க தெரியுமா? இன்னும் படிப்பறிவு இல்லாத மக்கள் என்ன செய்வாங்கன்னு நினைச்சோம். அந்த மக்கள் செய்யக்கூடிய போராட்டம் இன்னைக்கு ஆட்சியாளர்லாம் கதி கலகி போயிருக்கிறான். விவசாயி தானே, எல்லாம் டிராக்டரோட உள்ள வராங்க. 80,000 டிராக்டர் டெல்லி உள்ள வந்தா டெல்லி என்ன அவன் தாங்குமா? 50,000 லாரி வரும்போதே ஃபுல்லா டென்ட் கட்டிட்டான். ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒவ்வொரு டிராக்டர் உள்ளே குடும்பம் நடத்துறது. நீ வா பேச்சுவார்த்தைக்கு, நீ வராம போய் சாவு, நாங்க இங்க தாண்டா இருக்க போறோம்னு சொல்லி எப்படி நடக்குது அங்க போராட்டம்? எப்படி நடக்குதுன்னு சொன்னா
இன்னைக்கு நேற்று ஒரு 3 நாளைக்கு முன்னாடி மக்கள் எல்லாம் வந்து போராட்டத்துக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சுட்டே வராங்க. அதில் டாக்டர்கள் செவிலியர்கள் சங்கம் நாங்கள் களத்துக்குள்ளே போகிறோம், ஏன் எல்லாருக்கும் மருத்துவம் பார்க்கணும், எல்லோருக்கும் சேவை செய்ய வேண்டும் என்று சொல்லி களத்தில் இறங்கியிருக்கிறாங்க. எல்லாருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி மாணவர்கள் களத்தில் வராங்க, சமூக ஆர்வலர்கள் களத்தில் வராங்க. இங்கே இருக்கிற சாப்பாடு எப்படி தெரியுமா? அடுப்பு வச்சு சுட்டா வேலைக்கு ஆகலன்னு சொல்லி சப்பாத்திக்கு மிஷின் வந்துருச்சு. 1 மணி நேரத்துக்கு 10,000 சப்பாத்தியை சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க. நீ வந்து இறங்கி கீழே வந்து சட்டத்தை வாபஸ் வாங்கலன்னு சொன்ன ஒன்றும் ஒரு பருப்பு வேகாது. நீ என்னமா அம்பானிக்கு போய் நீ அடிமை சேவகம் செய்யி, அதானிக்கிட்ட போய் அடிமை சேவகம் செய்யி. அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. மோடி வந்தாலும் சரி, அமித்ஷா வந்தாலும் சரி, யார்கிட்ட பேசுறது? நீ என்னடா பேசுறது? உன் மோனரை கூப்பிடு. உன் முதலாளி அங்கே குடோன் கட்டி வச்சு அவன் எழுதி கொடுத்ததை வாசிச்சுட்டு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? முதல்ல சட்டத்தை வாபஸ் வாங்கிட்டு வாங்க, அதற்கப்புறம் தான் பேச்சுவார்த்தை என்று சொல்லி ரொம்ப ஒரு வலிமையான முறையில் அவர்கள் களத்தில் இருக்கிறார்கள். இதை இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்திய மக்களும் தமிழக மக்களும் உணர்ந்து கொண்டு இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்திவிடும் என்பதை இந்த வேளாண் சட்டம் அவனுக்கு எந்த ஒரு நன்மை மக்களுக்கு நாட மாட்டான். அவன் எதை கொண்டு வந்தாலும் EIA 2020 கொண்டு வந்தான், சுற்றுச்சூழல் பாதிக்கணும், அவன் காதலே விழலை. நீட் தேர்வை கொண்டு வந்தான், மக்கள் பாதிப்பாங்கன்னு சொன்னோம், கேட்கவே இல்லை. எதை ஓபிசிங்க தமிழக மக்களை பார்த்து கேட்குறேன், இந்துக்களுக்கான கட்சின்றான்ல, ஓபிசி இடஒதுக்கீடு அவனை உங்களுக்கு கொடுக்க முடிஞ்சதா? 4 வருஷத்தில் மட்டும் 11,000 டாக்டர்கள் மறுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த மாதிரி நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் அவ்வளவு ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஒரு விவசாயி கிட்னி பாதிப்படைஞ்ச நிலையில சிறுநீர் பையோட ஒரு போராட்ட களத்துக்கு வந்து நிற்கிறாருன்னு சொன்ன நம்ம ஓரமாக நின்று வேடிக்கை பார்க்கிறோமே. எப்படிப்பட்ட வரலாறு, எப்படிப்பட்ட போராட்ட குணம் கொண்டவர்கள்! இப்படி நம்மை ஓரம் கட்டி உட்கார வைத்து விட்டு ஆட்சி கட்டிலே அமர்ந்து கொண்டு இந்த இந்தியாவையே விற்கக்கூடிய சதி நடக்கிறது. அதை ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்து முறியடிக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாங்கிருக்க போன அல்ஹம்துலில்லாஹி இருக்கிறார். तुम्हारा आवाज मारा था अल्लाहु अकबर, अल्लाहु अकबर, अल्लाहु अकबर. போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம். இந்திய மக்களின் போராட்டம், இந்திய மக்களின் போராட்டம், இந்திய மக்களின் போராட்டம், இந்திய மக்களின் போராட்டம். விவசாய திருத்த சட்டத்தை, விவசாய திருத்த சட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசை, கொண்டு வந்த மத்திய அரசை கண்டிக்கின்ற ஆர்ப்பாட்டம், கண்டிக்கின்ற ஆர்ப்பாட்டம், கண்டிக்கின்றோம், 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 கண்டிக்கின்றோம். மத்திய அரசை கண்டிக்கின்றோம், மத்திய அரசை கண்டிக்கின்றோம். விவசாயிகளின் கழுத்தை நெரிக்கும், விவசாயிகளின் கழுத்தை நெரிக்கும் வேளாண் சட்டங்களை கொண்டு வந்த, வேளாண் சட்டங்களை கொண்டு வந்த மத்திய அரசை கண்டிக்கின்றோம், மத்திய அரசை கண்டிக்கின்றோம். ரத்து செய், ரத்து செய், ரத்து செய், ரத்து செய். வேளாண் திருத்த சட்டத்தை, வேளாண் திருத்த சட்டத்தை ரத்து செய், ரத்து செய். மத்திய அரசே, மத்திய அரசே, மத்திய அரசே, மத்திய அரசே, புதிய வேளாண் சட்டங்களை, புதிய வேளாண் சட்டங்களை
ये पता बोलेंगे यार खत्म कर बोलते हैं அவசரம் ஏன் அவசரம் ஏன் அவசரம் ஏன் அவசரம் ஏன் விவசாயிகளின் வயிற்றில் அடிக்கும் கொடூர சட்டத்தை நிறைவேற்ற கொரோனா காலத்தில் அவசரம் ஏன் விவசாயிகளின் வயிற்றில் அடிக்கும் கொடூர சட்டத்தை நிறைவேற்ற கொரோனா காலத்தில் அவசரம் ஏன் லட்சக்கணக்கான விவசாயிகள் தலைநகர் டெல்லியில் போராட்டம் நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் கடும் பனியையும் குளிரையும் உதறி தள்ளி இத்தனை நாட்களாக போராடும் விவசாயிகளின் கோரிக்கையை கேட்கவில்லையா விவசாயத்தை அழிக்க துடிக்கும் மோடி அரசே ஓகே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெயில் கொஞ்சம் கடுமையாக இருக்குது. இருந்தாலும் நம்ம பத்ருக்காலத்தை சந்தித்த சமுதாயமாக இருந்தாலும் அந்த கடுமை வெயில் என்பது கடுமையானது. அதனால் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை முடிச்சுக்கலாம். நன்றி உரையாக இந்த நிகழ்ச்சியின் இறுதி நன்றி உரையாக ராதாபுரம் கிளை தலைவர் அமீன் கான் அவர்கள் நன்றி உரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தூ. அன்பிக்கினிய சகோதரர்களே, இந்த ஆர்ப்பாட்ட களத்திற்கு வருகை தந்து சகோதரிகள் மற்றும் சகோதரர்கள் குறிப்பாக நமக்கு அனுமதி தந்து இந்த போராட்டத்திற்கு நல்ல ஒரு பாதுகாப்பையும் தந்த அருமை எங்கள் சகோதரிகளாக இருக்கக்கூடிய காவல்துறையினர் மற்றும் நம்முடைய உளவுத்துறை சகோதரர்கள், ஆங்காங்கே நின்று கவனித்து கொண்டிருக்கும் வியாபார நண்பர்கள், இவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய பணிவான்ற ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் நம்முடைய இந்த ஒலிபெருக்கியை அமைத்து தந்த அந்த சகோதரருக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த நிகழ்ச்சி அல்லாஹ்வுடைய அருளால் இனிதே முடிஞ்சது. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் 27 ஞாயிற்றுக்கிழமை இலக்கை நோக்கி இளைஞனை வா என்ற அந்த செயல் திட்டத்தின் வடிவாக திருவண்ணாமலை அண்ணா நகர் கிளை சார்பாக மாரியம்மன் கோயில் 10வது தெருவில் நாளை மாலை 27/12/2020 ஞாயிற்றுக்கிழமை மகரிபுக்கு பிறகு ஒரு மாபெரும் தெருமுனை கூட்டம் சர்க்கார் ஜன்னத் மஹால் அருகில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அவசியம் சகோதர சகோதரிகள் கலந்து கொள்ளுங்கள். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபை ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இஸ்லாம் என்பதை பிறர் நலம் நாடுதல், தீனுன் நசியா. அந்த அடிப்படையில் யாருக்கும் எந்த விதமான ஒரு பாதிப்பும் இல்லாத வகையில் அப்படியே நடந்து கொள்ளக்கூடிய நாம் மக்கள் அல்லாஹுடைய தூதருடைய அந்த அறிவுரையை பின்பற்றி பெண்கள் முதலில் சபையை கலையுங்கள், பிறகு ஆண்கள் கலைந்து அவர்கள் வந்த வாகனத்தில் ஏறி செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சபை கலையும் போது ஓதும் துவா சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக
வா தூபு இலைக்க அல்ஹம்துலில்லாஹ்.